Hello students, today we discuss one question from haloalkanes. That question is, why do haloalkane gives cyanide with potassium cyanide, sodium cyanide and hydrogen cyanide and isocyanide with silver cyanide? ஓகேயா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டாசியம் சயனைடு எடுத்துக்கலாம். எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த பொட்டாசியம் சயனைட், சோடியம் அண்ட் ஹைட்ரஜன் சயனைடு எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ நம்ம பொட்டாசியம் சயனைடை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது கே சிங்கிள் பாண்ட், சி ட்ரிபிள் பாண்ட், என் இப்படி இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் பொட்டாசியம் வந்து ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட், இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஓகே, இதோட கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, நைட்ரஜனுக்கு 5. இப்போ இதில் வந்து 4 எலக்ட்ரானும் உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சு. இதில் 1 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு. இதில் அவுட் ஆஃப் 5ல் 3 மட்டும் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் இருக்குது. அப்போ 2 வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது நைட்ரஜனில். ஓகேயா, இப்போ நீங்கள் வந்து இது வந்து பொட்டாசியம் சயனைடு வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் இன் நேச்சர். இந்த பாண்ட் கே அண்ட் சிக்யூ, இது கே வந்து மெட்டல், இது நான் மெட்டல். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில உங்களுக்கு வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி இது பேசிக் படிச்சிருக்கோம். ஓகேயா, ஆனால் எந்த ஒரு பாண்டுமே 100% அயானிக் 100% கோவலண்ட்டாக இருக்காது. ஓகேயா, இப்போ அயானிக் மாலிகுல் அயானிக் காம்பவுண்ட்லேயும் இந்த சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து ஸ்மாலராகவும் சைஸ் ஆஃப் த ஆனயான் வந்து பிக்கராகவும் இருக்கும் பொழுது இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து ப்ரிடாமினென்ட்லி கோவலண்ட்டாக இருக்கும். ஓகேயா, அப்போ இதை நம்ம வந்து இது பொட்டாசியம் சயனைடை பொறுத்த வரைக்கும் இது வந்து அயானிக் இன் நேச்சர், ப்ரிடாமினென்ட்லி அயானிக் இன் நேச்சர் இந்த பாண்டு. ஓகேயா, இப்போ இது வந்து பாண்ட் இது சொல்யூஷனில் இருக்கும் பொழுது இது சயனைடு அயானா இது வந்து கன்வெர்ட் ஆகும். கே ப்ளஸ் அண்ட் சயனைடு அயான், இந்த ஒரு எலக்ட்ரானும் இங்கே இப்படி இந்த பாண்டட் எலக்ட்ரான் இங்கே போகிறதுனால நமக்கு கே ப்ளஸ் சிஎன் மைனஸ் சி ட்ரிபிள் பாண்ட் என் இப்படி இருக்கும். ஓகேயா, இப்போ சயனைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். ஏன்னா இட் ஹேஸ் 2 sides through which attack can take place. இப்போ இந்த சார்ஜும் உங்களுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சென்டரோட அட்டாக் ஆகலாம், இல்லைன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சு நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து கேரி பண்ணலாம். ஆனால் இதில் வந்து எப்படி வந்து நம்ம பொட்டாசியம் சயனைடு வந்து அல்கைல் சயனைடை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது இந்த 2 sides-ஐயும் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் தான் மோர் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். இது வந்து பேசிக் திங். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல போகும். ஓகேங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் வந்து மோர் நியூக்ளியோஃபைல் than lone pair of electron. Okay, then next second point பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் பாண்ட் அல்கைல் ஹாலைடோட பாண்ட் வந்து சிசி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த சிசி பாண்ட் இஸ் stronger than CN பாண்ட். N வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல நடந்துச்சுன்னா CN வரும். இதை விட இது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால நமக்கு இந்த பாண்டு தான் நமக்கு சயனைடு தான் வருது. இன்னொரு பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் கார்பன். அப்போ இது வந்து இந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னா இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இட் இஸ் நாட் ரெடி டு கிவ் டு ரியாக்ஷன். ஓகேயா, அப்போ இது வந்து நைட்ரஜன் இஸ் மோர் electronegative than கார்பன் ஆட்டம். அப்போ அதனால தான் நமக்கு வந்து இதுதான் இந்த சைட்டு தான் நமக்கு வந்து நியூக்ளியோஃபைலாக இந்த பொட்டாசியம் சயனைடில் ரியாக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டு KCN சேர்த்தோன்னா நமக்கு அல்கைல் சயனைடு, அது அல்கைல் சயனைடு இல்லைன்னா அல்கேன் நைட்ரில் சொல்லலாம். ஐயூபேக் நேம் பார்த்தோம்னா அல்கேன் நைட்ரில். ஓகேயா, இங்கே வந்து போட்டிருக்கணும், ஏன்னா இது வாவல் கிடையாது. அதுனா அல்கைல் சயனைடு சொல்லலாம், அல்கைல் சயனைடு. ஓகேயா, ப்ளஸ் கேசி கே ஹாலஜன்ஸ் என்ன எடுத்துருக்கோம் அது வரும். இப்போ பர்டிகுலராக பார்த்தோம்னா மெத்தில் ஹாலைடு எடுத்துக்கோங்க. மெத்தில் ஹாலைடு ப்ளஸ் கேசிஎன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீத்தேன்ஸ் நைட்ரில் வரும், சிஎன் மீத்தேன். ஈத்தேன் 2 கார்பன் இருக்குல்ல, ஒரு கார்பன் இந்த ஒரு கார்பன் அதான் சேர்த்து ஈத்தேன் நைட்ரில். ஓகேயா, இல்லைன்னா மெத்தில் சயனைடு சொல்லுவோம், மெத்தில் சயனைடு. ஓகேயா,
ப்ளஸ் கேசிஎல். சிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசிஎல் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சயனைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து சயனைடு அயான் வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகேயா, ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ SN2 மெக்கானிசம். ஃபாலோ SN2 மெக்கானிசம். ஏன் அப்படின்னா இது வந்து பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பாண்ட் பிரேக்கிங் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேயா, அப்போ நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். ஓகேயா, அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரியர் சைடு அட்டாக் நடக்கும். ரியர் சைடு அட்டாக்னா லீவிங் குரூப்புக்கு ஆப்போசிட் சைடு வந்து அட்டாக் நடக்கும். அப்போ ரியர் சைடு அட்டாக். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து அல்கைல் ஹேலைடு வந்து பிரைமரி அல்கைல் ஹேலைடு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேயா, இது ஏன்னா தென் வந்து செகண்டரி அல்கைல் ஹேலைடு. ஓகேயா, செகண்டரி அல்கைல் ஹேலைடு வந்து SN1 SN2 ரெண்டுமே ஃபாலோ பண்ணும். ஆனால் ப்ரிடாமினன்ட்லி பிரைமரி அல்கைல் ஹேலைடு தான் இந்த SN2 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதில் கிடைக்கிற காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகுரேஷனில் இருக்கும். இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகுரேஷன். ஏன் அப்படின்னா இது வந்து ரியர் சைடு அட்டாக் நடக்கிறதுனால இது இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகுரேஷன் நடக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சில்வர் சயனைடை பார்ப்போம். அதனால தான் நமக்கு வந்து பொட்டாசியம் சயனைடு வந்து நம்ம சயனைடை கொடுக்குது. அல்கைல் ஹேலைடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது சயனைடை கொடுக்குது. இப்போ சில்வர் சயனைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரும் பொட்டாசியம் சயனைடு மாதிரியே தான் இருக்கும். ஓகேயா, இப்போ இதுலேயே 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், இதில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் ஆஃப் சில்வர் கேட்டையான் வந்து Ag ப்ளஸ் வந்து ஸ்மாலர் த சைஸ், தென் இது வந்து பிக்கர் த சைஸாக இருக்கிற சைஸ் ஆஃப் ஆனையான் இருக்கிறதுனால இது வந்து ப்ரிடாமினன்ட்லி கோவலண்ட் இன் நேச்சர். ஏன்னா இந்த இன்னொரு நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இது வந்து Ag ப்ளஸ் வந்து சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகுரேஷன் இருக்கும். ஓகே, சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகுரேஷன் இருக்கிற கேட்டையான் இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் வந்து ப்ரிடாமினன்ட்லி கோவலண்ட் இன் நேச்சராக இருக்கும். ஓகேயா, எப்படி இந்த சில்வருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்கன்னா கிரிப்டான், தென் 4s2 4p6 4d10 5s1. ஓகேயா, இப்போ இதுவே வந்து Ag ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதோட பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்கன்னா SN2 4s 4p6 4d10. ஓகேயா, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுதான் நமக்கு சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகுரேஷன் என்ன, NS2 NP6 ND10. இதுதான் வந்து சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகுரேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டால் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்ங்கிறதுனால இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை இது வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ரிமூவல் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ இது வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இதில் வந்து பாண்ட் ஷேரிங்கில் தான் எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் ஷேரிங்கில் தான் இருக்கும். அயானா வந்து கேட்டையான் அண்ட் அனையான் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாமல் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேரிங்கில் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இது அதனால தான் இது கோவலண்ட் இன் நேச்சர்னு சொல்கிறோம். ப்ரிடாமினன்ட்லி கோவலண்ட் இன் நேச்சர். ஓகேயா, அப்போ கோவலண்ட் நேச்சரில் இருக்கும்போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற இது வந்து நம்ம பாண்ட் பிரேக் ஆனதான் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இதில் வந்து ஈவன் தோ இந்த 2 சைட்டுமே நமக்கு வந்து இருந்தாலும் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைலாக இருந்தாலும் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரீ to take the reaction to attack the nucleophilic center. ஓகேயா, அப்போ இதனால தான் நம்ம நைட்ரஜன் வந்து பாண்ட் மேக் பண்ணுறதுனால தான் ஐசோநைட்ரில் கிடைக்குது. ஓகேயா, இப்போ அல்கைல் ஹேலைடு எடுத்து சில்வர் சைனைடு எடுத்துட்டோம்னா நமக்கு அல்கைல் ஐசோசைனைடு ப்ளஸ் சில்வர் ஹேலைடு கிடைக்கும். ஓகேயா, இப்போ இதுவே மெத்தில் குளோரைடு எடுத்துக்கோங்க ப்ளஸ் AgCN எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CH3NC
ப்ளஸ் AgCl கிடைக்கும். ஓகேயா, அவ்வளோதான். இதுக்கு மாதிரியே தான் நம்ம முதல்ல படித்தது மாதிரியே தான் இதுவும் SN2 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணோம். இதில் ரியர் சைடு அட்டாக் நடக்கும், நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஃபாலோ. இது நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி அல்கைல் ஹேலைடு தான் இந்த ரியாக்ஷனில் ப்ரிடாமினென்ட்லி இன்வால்வ் ஆகும். அப்புறம் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் டேக்கிங் பிளேஸ். ஓகேயா, உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? தேங்க்யூ.